ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் பத்மா சேனல். பசங்களுக்கு ஸ்கூல் திறந்தாச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு தினமும் விதவிதமாக செஞ்சு கொடுத்தா தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக நம்ம பாஸ்மதி அரிசியிலையோ இல்லை சீரக சம்பாவிலையோ செய்யணும்னு இல்லை. வீட்டில் சாதம் வடிக்கிற புழுங்கல் அரிசி வச்சு நம்ம சூப்பராக செய்யலாம். இன்றைக்கி சாதம் வடிக்கிற புழுங்கல் அரிசியில் தேங்காய் பால் புலாவ் செஞ்சுருக்கேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/4 கிலோ அளவு வெங்காயம், ஒரு 4-5 பச்சை மிளகாய் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கணும். பட்டாணியை நைட்டே தண்ணியில் ஊற வச்சு ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. மீல் மேக்கரை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். சுடு தண்ணியில் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, பச்சை தண்ணியிலேயே ஊற வச்சுக்கலாம். அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இது சாதம் வடிக்கிற புழுங்கல் அரிசி தான். ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுத்துக்கலாம். பால் எடுக்கும்போது முதல் பால், 2வது பால், 3வது பால் நம்ம தனித்தனியாக வடிகட்டி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே பாத்திரத்துலேயே 3 பாலையும் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பால் தண்ணியாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இந்த தேங்காய் பாலை நம்ம நைட்டே கூட அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா மார்னிங் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பால் ரெடி ஆகிடுச்சு. சாதம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு குழி கரண்டி அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். சோம்பு வாசனை பிடிக்காதவங்க சேர்க்க வேண்டாம். இது நல்லா பொரிஞ்சதும் இதோட லவங்கம், பட்டை, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவும் சேர்த்து பொரிய விட்டுடணும். இது நல்லா பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு இதோட அரை கைப்பிடி அளவு புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது. அப்படி சேர்த்திங்கன்னா பசங்களுக்கு மதியத்தில் நல்லா தூக்கம் வர மாதிரி இருக்கும். ரொம்ப காரமாகவும் இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள், மைல்டாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க மீல் மேக்கரையும் வேக வச்சு வச்சுருக்க பட்டாணியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை இதோட சேர்க்க போகிறோம். 1 கப் அளவு அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி எடுத்துக்கணும். நான் இந்த கப்பில் 1.5 கப் அளவு அரிசி எடுத்திருந்தேன். அதனால் 5 கப் அளவு தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். எனக்கு 4 கப்பு தான் தேங்காய் பால் வந்தது, 1 கப் பத்தில். அதனால் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடி ஐ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பால் நல்லா கொதித்த பிறகு நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஐ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த பட்டாணி, மீல் மேக்கர் இது எல்லாமே ஆப்ஷன் தான். அது இல்லாமல் கூட செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லைனா கூடவே கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். இந்த சாதத்தை எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சாதம் நல்லா வெந்திருக்கு. தண்ணியெல்லாம் வற்றிருக்கு. அடியில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே கரண்டியில் சமன்படுத்தி அழுத்தி விட்டுட்டு நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து இது மேலே கொட்டி தட்டு போட்டு மூடி மேலே வெயிட்டுக்காக கொஞ்சம் தண்ணி வச்சு மூடி வச்சிடணும். அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் மனமும் அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே தேங்காய் பால் சாதம்னா பாஸ்மதி அரிசியில் தான் செய்வோம். இந்த மாதிரி சாதம் வடிக்கிற புழுங்கல் அரிசியிலே செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா ஒரு சாதம் கூட மிச்சம் வைக்காமல் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.